आदरणीय बंधुगण नमस्कार. अम्मा बोलोरो వచ్చి ఆశా குறிச்சி அப்பளமான பி बोलोरो திபோ அஜி ஃப்ரைடே இன்னைக்கு ஃப்ரைடே நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம். அதனால காலையிலே என் பையனை ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போறதுக்காக முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு ஒரு தாபா ஸ்டைல்ல பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து நான் தமிழ்ல தான் சொல்றேன். ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நார்த் ஸ்டைல்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். ଆଜି ମୁଁ ଅଣ୍ଡା ନା ଦାବା ଷ୍ଟାଇଲରେ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏଇଟା தமிழ்நாட்டுல ଏମିତି କରିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ தமிழ்ல ବେଶୀ டீட்டெயில்ல கହୁଛି। முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணும் போதே வந்து நீங்க அதை கூட கொஞ்சம் உப்பு போட்டுமோனா முட்டை வந்து உடஞ்சி வராது. முட்டை நல்லா பாயில் ஆனோடனே நான் இப்படி கட் பண்ற மாதிரியே உள்ள டீப்பா கட் பண்ணாம மேல மட்டும் கொஞ்சம் கோடு கோடா வர்ற மாதிரி கட் பண்ணிக்கணும்। अंडा ना डीप कट करिबा नहीं, ଟିକେ ବାଇଲ କରିକି ତାପରେ ଏମିତି ଟିକେ ଟିକେ କଟ୍ କରିବା ଟାଇମରେ ସେ ଭିତରେ ମସଲା ଯିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ମୁଁ ସକାଳେ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ପାଇଁ ମୋ ପୁଅ ନନଭେଜ ନେଇକି ଯିବ, ଫିର ବି ଚିକେନ ସବ ଦେବ ନାହିଁ। ସକାଳେ ଟାଇମରେ ଅଣ୍ଡା ଖାଇବା ପାଇଁ କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଅଣ୍ଡା ତରକାରୀ କରିକି ଦେବା ପାଇଁ ଆଜି ସକାଳେ କରୁଛି। ମୋର ଆଜ ୟୁଜୁଆଲ मेथी ପକେଇକି ଗରମ ପାଣି ପିଇବ ନା, ସେଇଟା ବି ସାଇଡ ବାଇ ସାଇଡ କରୁଛି ମୁଁ। எண்ணெய் ஊத்திட்டு முட்டையை வந்து எப்பவுமே நீங்க பாயில் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நீங்க ஃப்ரை பண்ணினே இருந்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ஃப்ரை பண்ணா மேல வந்து ரப்பர் மாதிரி கோட்டட் மாதிரி ஆயிடும்। அதனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும்। நான் ஆல்ரெடி இதுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன்। நார்மலா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதை மாதிரி ஃப்ரை பண்ணீங்கன்னா டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும்। இது மீடியம்ல தான் வச்சு ஃப்ரை பண்ணோம், ஹைல வச்சோம்னா ஒரு சைடு மேல மட்டும் கிடுகுன்னு இதுவாயிடும்। அதனால கொஞ்சம் மீடியம்லயே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஷாலோ ஃப்ரை வர்ற மாதிரி பண்ணோம்। சேம் இதுலயே இந்த குழம்புல வந்து நாங்க உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவோம்। அதனால உருளைக்கிழங்கும் முட்டை பாயில் பண்ணும் போதே உருளைக்கிழங்கும் போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுவேன்। ଆଉ ଅଣ୍ଡା ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ବା ଆଳୁ ବି ପକେଇକି ଫ୍ରାଏ କରୁଛି। ଆମ ତାମିଲନାଡୁରେ ନା ଅଣ୍ଡା ନା ତରକାରୀ ଏମିତି କରିବ ନାହିଁ, ନର୍ମାଲ ଅଲଗା ଟାଇପରେ ଟିକେ କରିବ। ନର୍ଥ ଷ୍ଟାଇଲରେ ଚିକେନ ଟାଇପର କରିବା ଟାଇପର କରିବ ନାହିଁ, ଟିକେ ଅଲଗା ଡିଫରେଣ୍ଟର କରିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଏଇଟା தமிழ்ல ବେଶୀ କହୁଛି। முட்டை வந்து கரெக்டா அது இதுவாயிடுச்சு। உருளைக்கிழங்கு வந்து வேகறதுக்கு எண்ணெயில ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்। அதனால நான் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண டைம் எடுத்துட்டு முதல்ல அது ஃப்ரை பண்ண முட்டையை மட்டும் நான் தனியா எடுத்துட்டேன்। அண்டாக்கனா ஒடியார தமிழ்றன்னா முட்டை கோய்போ, நம்ம முட்டைன்னு சொல்றோம்ல, ஒரியால வந்து அண்டான்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்குக்கு வந்து ஆலுன்னு சொல்லுவாங்க। ஆல்ரெடி ஆலு வந்து ஹிந்திலயும் சேம் தான் யூஸ் பண்ணுவாங்க। நான் இதுக்கு வந்து நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன்। உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதையும் எடுத்துடுறேன்। சேம் எண்ணெயிலே வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம்। நான் இது காலையில லஞ்ச் பேக் பண்ணும்போது செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் மதியம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும்। முட்டையும் வந்து நார்மலா நான் இது காலையிலயும் மதியம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் ஒரே டைம்ல இந்த குழம்பு நான் பண்ணிடுறேன்। இப்போ தோசை ஏதாவது வெங்காயம் ஊத்தாப்ப பண்ணேன்னா இந்த கிரேவியை வந்து என் பையனுக்கு வச்சு கொடுத்துருவேன்। எனக்கு வந்து டைம் வந்து காலையில ஒரு 2-3 வேலை பார்க்காம சேவ் ஆன மாதிரி இருக்கும்। அதனால ஒரு பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போடுறதுன்னா போடலாம், ஆனா நான் சோம்பு வந்து இதுல போடலை। சோம்பு வந்து நான் போடாமையே தான் பண்றேன்। வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் பெருசு பெருசு வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன்। வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்। இந்த குழம்புல வந்து முட்டை குழம்புல வந்து வெங்காயம் அப்படி தெரியாத மாதிரி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்। அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்காக வந்து ஒரு 3 தக்காளி, இப்ப தக்காளி விலை கம்மி ஆயிடுச்சுன்னா நீங்க 4 கூட யூஸ் பண்ணலாம்। 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் தயிர், தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர், அப்புறம் கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் இருக்குல்ல, தாள் மாதிரி இலை இல்லாம அதை போட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। ଆଜି ତିନି ଟମାଟର, ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା, ଦହି ଟିକେ, ଦହି ଖଟା ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ନର୍ମାଲ ଦହି। ତାପରେ ଟିକେ ପୁଦିନାର ଷ୍ଟେମ୍ ଅଛି ନା, ସେଇଟା ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ଟାଇମରେ ଏ ତରକାରୀ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏଇଟା ଦାବା ଷ୍ଟାଇଲରେ ଆମ ଘର କରିବା ଟାଇପର ଟିକେ ରହିବ ନାହିଁ, ବଢିଆ ଅଲଗା ଟେଷ୍ଟ ରହିବ। ସବୁ ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ପେଷ୍ଟ ନା ବେଶୀ ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ଆଉ ଧନିଆ ଟିକେ, ଧନିଆ ପାଉଡର ଆଉ ପେପର ଟିକେ, ତାପରେ ଟିକେ ଲୁଣ ବି ପକେଇକି ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ପେଷ୍ଟ ନା ஆல்ரெடி பியாஜ் ଭଲ ஃப்ரை ஆகல, சே சங்கர மிக்ஸ் କରିଛି। நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் பண்ணும் போது அது கூட தனியா
பெப்பர் கொஞ்சம். நீங்க அத ஃப்ரை பண்ணி தனியா பேஸ்ட் பண்ணணும். ஆனா எனக்கு டைம் லேட் ஆகுன்றதுக்காக நான் அதிலேயே போட்டுட்டேன். அந்த தனியா ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு. தனியா ஒரு 2 ஸ்பூனு, ஆம் மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வெங்காயத்தா கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோம் எண்ணெய் வரும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி முட்டை வேக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெந்துட்டா நல்லாருக்கும். அதனால உருளைக்கிழங்கு போட்டுட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணோம். அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைம்ல நீங்க அந்த உருளைக்கிழங்க வந்து பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா, வெந்துட்ட மாரி தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் முட்டை சேர்க்கலாம். ஒரு சைட் பை சைட்ல வந்து சுடு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சிருக்கேன். இந்த கிரேவிக்காக சேர்க்கறதுக்காக. இதோட உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லா மசாலாவும் போட்டு தான் நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வெந்துதான்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துட்டு உருளைக்கிழங்கு வெந்த உடனேயும் நான் கொதிக்க வச்சிருக்க சுடு தண்ணி அது கூட எனக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவிக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். ଆଉ ଆଳୁ ସିଝିଗଲା ଦେଖିକି ପାଣି ଗରମ କରିକି ରଖୁଛି। ସେ ପାଣି ନା ତରକାରୀରେ କେତେ ତରକାରୀ ଦରକାର ଏତିକି ପାଣି ମୁଁ ମିକ୍ସ କରୁଛି। ତାପରେ ଲାଷ୍ଟରେ ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଆଉ ଲୁଣ ରାଗ ସବୁ ଏ ଷ୍ଟେଜରେ ଦେଖିବ ତ ଠିକ ରହିବ। କଣ ନା ଆଉ କଣ କମ ରହିବ ଟାଇମରେ ଏବେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଟେଷ୍ଟ ବି କରେକ୍ଟ ରହିବ। ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் கரெக்டாக சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். லாஸ்ட்டாக இந்த டைமில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம முட்டையிலையும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதனால அந்த மைண்டில் வச்சுன்னு இப்போ பார்க்கும்போது உப்பு வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே பரவாயில்ல. இதை நல்லா மூடிட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த சேம் மாடல்லயே வந்து நீங்க கத்திரிக்காவையும் அதே மாதிரி இது பண்ணிட்டு போடலாம். ஒவ்வொரு வெஜிடபிள் வந்து நம்ம போட்டுட்டு அதுல மிக்ஸ் பண்ற மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே மாரி இல்லாம, நான் இந்த குழம்புல எல்லாம் புளி வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா, அதுக்கு தான் நம்ம தக்காளியும், தயிரும் வந்து ஜாஸ்தியா சேர்த்துருக்கோம். முட்டை வந்து உருளைக்கிழங்கு கரெக்டா வெந்துச்சு. இப்ப நான் முட்டைய அது கூட சேர்த்துடுறேன். அந்த சைடுல நம்ம கட் பண்ணதால அது உள்ள மசாலா எல்லாம் கரெக்டா போய் இறங்கிட்டு இருக்கும். நல்லா இருக்கும். முட்டை உடைஞ்சும் வராது. अंडा मु साइड ला टिके टिके कट करके వచ్చిన ସେଇଟା ପାଇଁ ସେ ମସଲା सब ବୋଲ ସେ ଭିତରେ ମିଶିବ ଆଉ ଏ ସାଙ୍ଗରେ ଆଳୁ ବି ବୋଲ ସିଝିଗଲା ଆଉ ଲାଷ୍ଟ ନା କଞ୍ଚା ଲଙ୍କା ନା ଗୋଟେ ପକିବ ତ ସେ ଫ୍ଲେଭର ବଢିଆ ଆସିବ ତାପରେ ଟିକେ କସ୍ତୁରୀ मेथी ପକିବା ପାଇଁ ଦରକାର நான் லாஸ்டா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ பச்சை மிளகாய் லாஸ்டா நீங்க போட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அந்த வாசனை வந்து கொஞ்சம் வேற மாதிரி நல்லா இருக்கும் அப்புறம் நார்மலா நான்வெஜ் பண்ணும்போது கஸ்தூரி மெத்தி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் அது எல்லா கடையிலயும் கிடைக்குது இப்போ அது போடும்போது கஸ்தூரி மெத்தி கையில கொஞ்சம் நசுக்கிட்டு போட்டாவே நல்லா இருக்கும் சைட்ல வந்துட்டு என் பையன் சாப்பிட்றதுக்காக ஊத்தாப்பம் ஊத்தாப்பம்னா தோசை மாவுல வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டுட்டு செய்கிறேன் அதுக்கு இந்த முட்டை குழம்பு கூட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அதனால ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ ନା ମୁଁ ଉତ୍ତାପନ କରୁଛି ଉତ୍ତାପନ ପିଆଜ ଲଙ୍କା କଢି ପତ୍ତା ଧନିଆ ପତ୍ତା ଟିକେ ମିକ୍ସ କରିକି ଏ ତରକାରୀ ସାଙ୍ଗରେ ଗୋଟେ ଦୋସା ଖାଇକି ଯିବା ପାଇଁ ସାଇଡ் பை சைடு ମୁଁ டிஃபன் பி குறிச்சு கஸ்தூரி மேத்தி போடுறேன் நான் கஸ்தூரி மேத்தி வந்து இப்போ புதுசா நான் வாங்கினது வந்து ரொம்ப கிரீன் கலரா வந்திருக்கு முன்னாடி வந்து இந்த கிரீன் கலரா வராது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும் நம்மளோட தாபா ஸ்டைல்ல முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க இதுக்கு இடியாப்பம் ஆப்பம் இல்லைன்னா தோசை கூட வந்து ஊத்தாப்பம் கூட எல்லாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதனால தான் என் பையனுக்கு சைட் பை சைட்ல வந்து ஊத்தாப்பமும் ரெடி பண்ணிட்டேன் அந்த முட்டை குழம்பு கூட அவன் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவான் அதனால லஞ்சும் இதுவே வச்சு நான் பேக் பண்ணிடுவேன் ତରକାରୀ ରେଡି ହେଇଗଲା ଭଲ ବଢିଆ ଥିକ୍ ଗ୍ରେଭି ଟାଇପର ଅଛି ଆଉ ତାପରେ ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ବାସ୍ கொஞ்சம் தனியா எல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு கொடுத்துருவேன் சேம் குழம்பு வந்து அவன் சாப்பிட்டு ஒரு முட்டை இப்போ மார்னிங் வச்சுனேன்னா அதை சாப்பிட்டு வந்துடுவேன் நான் எப்பவுமே லாஸ்டா வந்து நம்ம பிரியாணி இலை குழம்புல போட்டிருப்போம்ல அது கொதிச்சுட்டு குழம்பு முடிஞ்சிட்டோன்னே எடுத்துருவேன் அந்த இலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அது சாப்பிடவும் மாட்டோம் அது ஸ்மெல்காக தான் அதனால நான் அப்பப்போ அதை எடுத்துருவேன் நான் ସବୁପଟୁ ତରକାରୀ କରିକି କମ୍ପ୍ଲିଟ୍ କରିକି ଟାଇମ୍ରେ ଲାଷ୍ଟ ନା ତେଜ ପତା ନା ମୁଁ କାଢିଦେବ ସେଇଟା ଖାଇବ ନାହିଁ ଫିର ବି ତରକାରୀ ରଖିକି ଦେଖିବା ପାଇଁ ବି ଟିକେ ଭଲ ରହିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ଆଉ ଉତ୍ତାପ ରେଡି ହୋଇଗଲା ଏ ସାଙ୍ଗରେ ଗୋଟେ ଅଣ୍ଡା ରଖିକି ଦେବ ତ ସେ ଖୁସିରେ ଖାଇକି ଯିବ
ଆଉ ଗୋଟେ ଅଣ୍ଡା ଲୁବୁନର ଲଞ୍ଚ ପାଇଁ ପ୍ୟାକ୍ କରୁଛି ଭର୍ତ୍ତା ବି ରେଡି ହୋଇଗଲା நான் இந்த லஞ்ச் பேக் வந்து அமேசான்ல வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் அதோட குவாலிட்டியே நல்லா இல்லை 1000 rupees அந்த லஞ்ச் பேக்கோட பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லா இல்லை இதுக்குள்ளவே அதோட கலர் மேலே ஃபுல்லா இதுவாயிடுச்சு ஆன்லைன்ல இருக்கிற ரிவ்யூஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அது 100% எல்லாமே கரெக்டாகவும் இருக்கிறது இல்லை இதோட ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது நான் செக் பண்ணிட்டு வாங்கும் போது ஆனா வாங்கிட்ட உடனே ஒரு 6 month கூட இல்லை மேக்ஸிமம் 4 monthல அதோட குவாலிட்டி நல்லா இல்லாம போயிடுச்சு ଝିଅ ରେଡି ହୋଇଗଲା ସେ କୁନିର யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் பிந்திக்கு ஜிப்போ ஃப்ரைடே வந்து அவங்களோட யூனிஃபார்ம் இதுதான் இந்த ட்ரெஸ் போட்டுன்னு போவாங்க அவ தோசை சாப்பிட்டு சரி தோசை சரியா சாப்பிடல அதனால நான் பிஸ்கெட் கொடுத்து அவளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணின்னு இருக்கேன் ଆମ ଲଞ୍ଚ ଫ୍ରାଇଡେ ଦିନରେ ଏଇଟା କାକୁଡି ଆଉ ପିଆଜ ଆଉ ஆலு தரகாரி இதான் எங்களோட மதியம் லஞ்சு எல்லாத்தா கூடயும் மதியம் சாப்பிடும் போது வந்து ஒரு குக்கும்பர் கம்பல்சரி இருக்கும் அவருக்கு ஒரு வெங்காயம் கண்டிப்பா இருக்கணும் மதியம் சாப்பாடு இதான் ஃப்ரைடு நைட் வந்து நான் சிக்கன் பிரியாணி பண்ணேன் சரி இப்போ மழை இருக்கிறதால கொஞ்சம் சிக்கன் பிரியாணி நைட் மட்டும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சிக்கன் எடுத்து வந்து சிக்கன் பிரியாணி பண்ணேன் ஆல்ரெடி இது நிறைய வாட்டி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால நான் அப்டேட் பண்ணல இந்த என்னோட வீடியோ வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல எனக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை नाइट है ना हम फ्राइडे नाइट है ना टिके चिकन नहीं कैसे कि बिरयानी करके खाइबा पाए से बिरयानी रे वीडियो ऑलरेडी मैं बेसी टाइम अपडेट करछे ସେଇଟା ପାଇଁ ସେ କେମିତି କରିବା ଅପଡେଟ୍ କରୁନାହାନ୍ତି ଆମର ଲାଇଫ୍ ଷ୍ଟାଇଲ୍ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍